கொலாப்ஸ் த டைம்லைனுங்கிற நான் எழுதின புக்கோட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் 9 ப்ளே ஒரு லெவல்ஸ் வித் பர்பஸ். எல்லாருமே எங்கேயோ ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறோம். ஒரு சிலர் இந்த கேமை, இந்த வாழ்க்கைய அவங்க பிறந்த கல்ச்சர் சரௌண்டிங்ஸ் அதுவே ஒரு அட்வான்டேஜே மாதிரி, ஒரு மென்டர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸோட ஆல்ரெடி ஒரு அட்வான்டேஜோடையே இந்த கேமை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம், ஒரு தைரியம், ஒரு கேள்வியோட இதை ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஈஸி நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம ரொம்ப பின்னாடி இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமே கிடையாதுங்க. இந்த கேமை நம்ம எப்படி விளையாட போகிறோங்கிறது தான், எப்படி ப்ரோக்ரஸ் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். இந்த ஒரு ஜேர்னியை நம்ம ஒரு ப்ரோக்ரஷன் ஆஃப் லெவல்ஸாக பார்க்கணும். ஒவ்வொரு லெவலையும் நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் பண்ண எபிசோட கேட்கலீங்கன்னா கேட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுதான் இதோட பேஸும் கூட. நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கணும். நம்ம எப்படி இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் மூவ் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் கற்றுக்கிட்ட விஷயத்த ஒரு ரீகாப் மாதிரி பார்த்துருவோம். லெவல் 1 நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, டீச்சர்ஸ் அவேர்னஸ். நம்ம எப்படி சர்வை பண்ணணுங்கிற விஷயத்தையும், எப்படி இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறதையும், நம்மளோட டைமை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதையும், எப்படி நம்ம நம்பிக்கையை உருவாக்கி எப்படி நம்ம பிலீவ் பண்ணுறதுங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். லெவல் 2ல ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. எப்படி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியங்கிறதையும், அது ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைன்னா கூட ஷேர் பண்ணுறதுங்கிறது நம்மளோட அடுத்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஷேர் வித்தவுட் ஷேம். லெவல் 3 நம்ம சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ணுறது மூலமா ஆட்டோமேஷன் பண்ணோம், டெலிகேட் பண்ணோம், கிளாரிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது ப்ரோக்ரஸ் பண்ணுறது மூலயமா. லெவல் 4ல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸ்கேல் பண்ணுறது எப்படி, ப்ராடக்டாக எப்படி அதை மாற்றுறது, பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பீப்புளோட கொலாபரேட் பண்ணி மல்டிபிள் பண்ணுறது நம்மளோட ரிசோர்ஸஸை. ஒவ்வொரு லெவலும் நமக்கு கடினமானதாக இருக்கும். அது வந்து அப்படி இருந்து நம்மளை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்லை. அந்த கடினமான நிலைமை நம்மள அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டா அடுத்த லெவலுக்கு ஈஸியா சீக்கிரமா மூவ் ஆக முடியும். இதனால தான் நமக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து ரேரா தான் ஒர்க் ஆகுது. ஒரு லெவலை நீங்க மிஸ் பண்ணுனா கூட அடுத்த லெவலுக்கு வந்து போறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஒவ்வொரு லெவலா விளையாடுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டு அவேர்னஸோட ஃபர்ஸ்ட் லெவல்ல கிரியேட் பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ற ஒரு கீ பாயிண்ட்டை நமக்கு அதுவே தரும். ஒரு சிலர் நமக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, இல்ல நம்மளோட வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ண முடியாத தொலைவில் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கக்கூடும். ஆனா அது உண்மை கூட. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருந்திருக்கலாம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது மூலியமா நம்மளால முன்னாடி செல்ல முடியும். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா நம்ம இந்த ஒரு நாலேஜை ஆரம்பத்துலேருந்து கற்றுக்குறோம். இதுதான் நம்மளோட ரியல் ஸ்ட்ரென்த். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த லெவலில் இருக்கோங்கிற ஒரு நாலேஜ் இருக்கு, அவேர்னஸ் இருக்கு. அந்த லெவல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளோட அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு அதுவே ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கும். நம்ம இருக்கிற லெவலை நல்லா விளையாண்டு அதில் கிடைக்கிற லெசன்ஸை நம்ம கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை அப்ளை பண்ணியும் பார்க்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற கரண்ட் லெவலை எப்படி விளையாடுறோங்கிறது தான், இல்லை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான், இல்லை எப்படி பார்க்குறோங்கிறது தான் நம்மளோட அடுத்த லெவலுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்றும் லக் கிடையாது. இது ஒன்றும் ரேண்டம் சான்சஸ் கிடையாது. இது எல்லாமே டெலிகேட்டட் எவல்யூஷன்ஸ். நம்ம கான்சியஸாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு எவால்வ் ஆகிற ஒரு சிஸ்டம். இது ரொம்ப முக்கியமும் கூட. நான் சொல்ற விஷயங்கள் ஒரு மேபி கோர்வையா இல்லாம இருக்கலாம். ஆனா சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து கேளுங்க. இந்த சாப்டர இல்ல நான் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா சாப்டரையும் ஆரம்பத்துல இருந்து கேளுங்க. உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நாலேட்ஜ் தான் ரொம்ப முக்கியம். நான் ஷேர் பண்ண நினைக்கிறதுங்கிறதும் அதுதான். ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு பாத் இருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு, அதை ட்ரூத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். இங்க முக்கியமான விஷயம், இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி நம்மளோட எண்டிங்க நம்மளால பார்க்க ஆரம்பிக்க முடியும். நம்ம பார்க்க ஆரம்பிச்சுடுவோம் அந்த எண்டிங்க. ஸோ இந்த கேம் நீங்க விளையாட ரெடியா? வித் பர்ப்பஸோட. அந்த பர்ப்பஸ் என்னங்கிறத நீங்க எனக்கு டிஎம் மூலியமாவோ இல்ல கமெண்ட் மூலியமாவே தெரியப்படுத்துங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஃபார் லிசனிங் திஸ்.